இன்றைக்கி வந்து ஒரு உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் வறுக்கலாம்ப்பா. அது இந்த ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் காலிஃப்ளவரு. இதுக்கு பாருங்கள், ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதுலேயே வந்து தனியாத்தூள் கொஞ்சமாக ஒரு ஒரு சின்ன ஸ்பூன் பாருங்கள். அதே மாதிரி மிளகாப்பொடி, தனி மிளகாத்தூள் போதும். சும்மா காரம், ரொம்பவும் காரம் இல்லாமல் இருக்காது, காரம் இருக்கும். அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி இந்த கிழங்கு காயோடு சேர்த்து இந்த பாருங்கள் ஒரு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் எல்லாமே அப்படியே ஒன்றாவே கொட்டிடுவேன். கொட்டிட்டு எல்லாம் கலந்து ஆன் பண்ணி விட்ருவேன்ப்பா. தாளிக்கிற வேலைலாம் எதுவுமே கிடையாது. இந்த அரைக்கும்போது கொஞ்சம் சோம்பையும் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டேன்பா. இது பாருங்கள், இது இந்த சோம்பையும் போட்டு இதை ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் பாருங்கள். இப்போ இதை ஆன் பண்ணிட்டேன் நான் வேகட்டும். இதை பாருங்கள், இது போட்டு அரைச்சிட்டேன். இப்போ நம்ம இதை வந்து நல்லா கிளறி விட்டுடலாம். ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டேன். உப்பை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுடுறேன், அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது இந்த மிக்சியை கழுவி ஒரு கை தண்ணிப்பா, கொஞ்சோண்டு, அவ்வளோதான். இதுக்கு வேறு எதுவுமே வேண்டாம். இது அப்படியே வதங்கி நல்லா இதிலே வெந்து வதங்கி ரோஸ்ட் ஆகிடும்ப்பா. இது வந்து நல்லாயிருக்கும். இந்த காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு வறுவல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாம்பார் சாதம் நீங்கள் எதுக்கு வேணால் நீங்கள் சாப்பிடலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு முடியலாம். இந்த வறுவல் பாருங்கள், 2 தடவை அந்த மூடியை திறந்துட்டு கிளறி விட்டேன். அதுக்கப்புறம் மூடி எடுத்துகிட்டு நல்லா செவக்க வச்சு எடுத்தாச்சு. சூப்பராக இருக்கும்பா, நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம நெல்லிக்காய் சாதம் தாளிக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் விட்டுருக்கேன். கடுகு போட்டு பொரியட்டும். நெல்லிக்காய் வந்து திருவி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் இஞ்சியும் திருவி வச்சுருக்கேன். ஒரு வாசனையாக நல்லாயிருக்கும். இஞ்சியும் சாப்பிட்டா நல்லா நமக்கு வாழ்வுலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ட்ரபிள் பிரச்சனைக்கு. அதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 2 முந்திரி, பச்சை மிளகா காரத்துக்கு, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு சாதம் தாளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும்பா. லெமன் சாதம் மாதிரி இது நெல்லிக்காய் சாதம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டாச்சு. பருப்பு செவக்கட்டும். பருப்பு செவந்ததும் பாருங்கள், அந்த நெல்லிக்காயும் இஞ்சியும் போட்டேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், சாதம் நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சாதம் கிளறும்போது கொஞ்சம் உப்பு போட்டு கிளறிட்டோம்னா முடிஞ்சிடுச்சு. போதும்பா, அவ்வளோதான்பா. சாதம் போட வேண்டியதுதான், ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும், உப்பு போட்டு நம்ம கிளறலாம். இதை பாருங்கப்பா, சூப்பரான நெல்லிக்காய் சாதம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு வறுவல். இதுதான் இன்றைய சமையல். பாருங்கள், சூப்பராக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். செய்து பாருங்கள். வாழ்க வளமுடன்.